நம்ம சேனல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாட் வெஜிடபிள் பிரியாணி ஹைதராபாதி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பன்னீரை 65 மாதிரி செஞ்சு ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து ஊற வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு பேனில் தண்ணி சுட வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு அன்னாசி மொக்கு, ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 70% அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 70% நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தண்ணி வடிச்சிட்டு இந்த சாதத்தை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் மறுபடியும் பேன் சூடு பண்ணியிருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா தீய வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா தீய வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நான் பன்னீர் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே எண்ணெயில் நான் பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளியை நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா நான் மஷ்ரூம் பிரியாணி வீடியோவில் பண்ணியிருப்பேன், அதை தான் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் பட்டாணி, 1 கப் கேரட் பீன்ஸ் பொடிசாக நறுக்கிறது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸை ஒரு 50% அளவுக்கு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பிரியாணி தம் போட்டுடலாம். இப்போ நான் அடுப்பில் பிரியாணி சட்டி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு லேயர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பன்னீர் 65 பண்ணது அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் மேலே ரைஸ் ஒரு லேயர் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம லேயர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ஊற வச்சுருக்கிற குங்குமப்பூவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் மைதா மாவு கூட கொஞ்சம் தண்ணி கலந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை பாட்டை சுற்றி இந்த மாதிரி வச்சுட்டு லோ ஹீட்டில் ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டுடலாம். இப்போ தம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணியாச்சு. ரைஸ் சூப்பராக குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பாட் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.